ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். குரு பகவான் 1/6/2026 மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். அதுக்கும் மேல அவரோட உச்ச பார்வை 5, 7, 9 நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியான நற்பலன்கள் கொடுக்க போகுது. அந்த மாதிரி உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? நாங்க ரொம்ப நாளா நல்லா இல்லைங்க, எப்ப பாரு கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கோம். அதுக்கும் மேல நீங்களாம் ஜோதிடர்கள் சும்மா இருக்கீங்களா? நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது, ஏமாற்றத்தை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது, துரோகத்தை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது அப்படின்னு பெருசா பில்டப்லாம் பண்றீங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம் சொல்றீங்க, சபிக்கப்பட்ட ராசின்னு சொல்றீங்க. அப்பெல்லாம் நான் சொன்னதே இல்லம்மா, அப்பெல்லாம் நான் சொன்னதே இல்லை. அதுக்கும் மேல நான் சொல்றது என்னன்னா, அதெல்லாம் இருந்தா கூட அது அத்தனையும் உங்களுக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏதோ ஒரு ஏமாற்றம் நடுமண்டையில நச்சு நடிச்ச மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உந்துதலை ஏற்படுத்தும். அந்த ஏமாற்றத்துல இருந்து நீங்க பெரிய லெவல்ல சாதிக்க ஆரம்பிப்பீங்கம்மா. ஆக சாதிக்கிறதுக்கு அது ஒரு தூண்டுகோலா இருக்கும். ஆக என்னை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்தை எப்பயுமே நான் நெகட்டிவா சொன்னது கிடையாது. என்னுடைய பார்வையில் விருச்சிகம் சாதிக்க பிறந்த ராசி. அதை தான் நான் ஃப்ரீக்வெண்டா சொல்லுவேன். சரி, அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப நாளா நல்லா இல்லை அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க. சனியே பஞ்சம சனியா இருந்து உங்களோட பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷன்ல சனி பகவான் இருக்காரு. அதுக்கும் மேல குரு பகவான் வந்து பாருங்க, கடந்த வருஷம் அஷ்டமத்து குருவா இருந்து உங்களை அசிங்கப்படுத்தினாரு, அவமானப்படுத்தினாரு. செய்யாத தப்புக்கு நீங்க தான் காரணக்கர்த்தா அப்படின்னு உங்களை வில்லியா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தினாரு. சேர்க்க சரியில்லாம போயிட்டு குடும்பத்துல ஒரு அவப்பேர் அப்படின்றத சந்திச்சிங்க. வேலை செய்யற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அசிங்கப்பட்டீங்க. இப்படி நிறைய விஷயம். அதுக்கு மேல ஆரோக்கிய குறைபாடுகள், உங்களோட ஹிடன் சீக்ரசிஸ், ஹிடன் ரிலேஷன்ஷிப்லாம் வெளியே தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டீங்க. டோன்ட் வரி. இப்ப அதே குரு பகவான் உங்களை வச்சு செஞ்சவர் இப்ப பாக்கிய குருவா வந்திருக்கார். பாக்கிய குரு என்ன பண்ண போறாரு? பேர்லயே இருக்கு இல்லைங்களா? ஏதோ ஒரு விதத்துல குட் லக்கு, ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம், பேரு, புகழ், சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லாத்தையும் கொடுக்க போறாருமா. டோன்ட் வரி. அதுக்கு மேல ஹையர் எஜுகேஷன் பிளான் பண்ணிட்டு இருக்க வச்சுக்குமா, இந்த காலகட்டம் ஹையர் எஜுகேஷன் பக்காவா சக்சஸ்ஃபுல்லா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சீட்டு வாங்கிடுவீங்க, படிச்சு முடிப்பீங்க அப்படின்லாம். அப்பானோட மதிப்பு மரியாதை உயரும். உங்களுக்கும் அப்பாக்கும் இருந்த கேப், இடைவெளி வந்து பாத்தீங்கன்னா குறையும். அந்யோன்யம் அப்படின்றது அதிகரிக்கும். அதே மாதிரி அப்பானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா, இன்ப சுற்றுலா இதெல்லாம் போறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதுக்கும் மேல குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா 2 மற்றும் 5க்கு அதிபன். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் வந்து அதிபன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 9ஆம் பாவம் வந்து உட்கார்ந்தனால என்னென்ன மாதிரி பலன்கள் சொல்லிட்டோம். குருனோட உச்ச பார்வை 1ஆம் பாவத்தை பார்க்குது, உங்க சுயஸ்தானத்தை பார்க்குது. விருச்சிகம் எப்பயுமே கான்ஸ்டன்டா ஒண்ணுத்துல ஸ்டிக் ஆன் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. முடிவு எடுப்பாங்க, அதுல ரொம்ப தீர்க்கமா இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் வேவரிங் மைண்ட் அப்படின்றது இருக்கும், ஆசிலேஷன்ஸ் இருக்கும். அந்த ஆசிலேஷன்ஸ்லாம் மாறி ரொம்ப தீர்க்கமான முடிவு, அதிலேயே ஸ்டிக் ஆன் பண்ணிக்கக்கூடிய காலகட்டம். உங்களை நீங்களே பதப்படுத்திக்க, பக்குவப்படுத்திக்க, நம்ம கிட்ட என்னென்ன குறைகள் இருக்கு, அப்ப அதை மாத்தி அமைச்சுக்கணும், திருத்திக்கணும் அப்படின்லாம் யோசிப்பீங்க, செய்யவும் செய்வீங்க. சூப்பரான விஷயம். ஆன்மீகத்துல நாட்டம் வரும். அதுக்கு மேல 3ஆம் பாவம் முயற்சி ஸ்தானத்துல குருனோட பார்வை. ஒரு விஷயத்த நீங்க முடிவு பண்ணிட்டு அதை பயங்கரமா முயற்சி பண்ணி சக்சஸ் நோக்கி உங்களோட டெஸ்டினியை வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சிடுவீங்க. சக்சஸ் நோக்கி கொண்டு போவீங்க. 5ஆம் பாவத்தை பார்க்குது. பூர்வீகம் சார்ந்து சொத்து, பத்து, வீடு வாசல்லாம் இருக்கு அப்படின்னா உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கான பிராப்தம். இது வரைக்கும் குழந்தை பிராப்தமே இல்லைங்க, சூப்பரான குழந்தை பிராப்தம் அப்படின்றது நடக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. லவ் எப்ப பாரு முறிஞ்சு முறிஞ்சு போதுங்க. சூப்பரான ஒரு பிள்ளை உங்க வாழ்க்கையில வரும். அதுக்கான பிராப்தமும் உண்டு. பரிகாரம் அப்படின்னு ஏதாவது செய்யணுமாங்க அப்படின்னா, குருவுக்கு நம்ம பெருசா பரிகாரம் பண்ண வேண்டியதில்ல. ராகு பகவான் 4ஆம் பாவம், கேது 10ஆம் பாவம். ஆக ராகு சுகஸ்தானத்துல அப்படின்றது என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட கம்ஃபர்ட்டுக்காக பெரிய லெவல்ல செலவு பண்ணி ட்ராப் ஆயிடுறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. அதை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு செய்றீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. அதுக்கும் மேல நம்ம வழிபாடு அப்படின்னு பண்றோம் அப்படின்னாலே, நம்ம அம்பிகைய வழிபாடு பண்ணணும். அம்பிகையின இந்த ஐகிரி நந்தினி, மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் இருக்கு. அத தினம்தோறும் பாராயணம் பண்ணிட்டு, நீங்க பாட்டுன்னு உங்க வேலைய பண்ணுங்க. நெறைய நல்லது நடக்கும். அப்பப்ப முருகன போய் 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 பார்த்துட்டு வாங்க. ஏன்னா, உங்க ராசிக்கு நல்லது செய்யக்கூடிய முதன்மையான கடவுள் யாரு அப்படின்னா முருகப்பெருமான். எங்க முருகன பார்த்தாலும் ஒரு பெரிய சாஷ்டாங்கமா ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க. முருகன் உங்கள கடையேத்துவார். சந்தேகமே இல்ல. மதிப்பெண் குடுக்குறீங்க அப்படின்னா, எங்களுக்கு எவ்வளோம்மா குடுப்பீங்க? அப்படின்னா 90% குடுக்கலாம். வாழ்த்துக்கள். பொதுவா இந்த குரு பயிற்சி வந்து பாருங்க, எல்லாராலயும் உன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். பொதுவா சனி பயிற்சி எல்லாரும் பயந்து, சனி நம்மளுக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னு பயந்து பார்ப்பாங்க. ஆனா குருவை பொறுத்த வரைக்கும், குரு நம்மளுக்கு என்ன நல்லது செய்வாரு, எந்தெந்த விதத்துல நல்லது செய்வாரு அப்படின்னு ஆசையா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, காரணம் என்ன? குரு பகவான் வந்து பாருங்க, தேவகுரு, ப்ரஹஸ்பதி, முழு சுபர். அவரு ஒருத்தவங்களுக்கு கெடுக்கணும் அப்படின்னு ஏதாவது செஞ்சா கூட
கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்ற விதத்துல தான் அவர் கெடுப்பார். கெடுக்க மாட்டாரு. என்ன பண்ணுவாருன்னா, ஒரு படிப்பினைகள் அப்படின்றத சாலிடா குடுப்பாரு. அப்படி பார்த்தா சனியும் படிப்பினைகள் குடுப்பாரு. ரொம்ப இன்டென்சிஃபைடா குடுப்பாரு. நம்ம முடியல அப்பா, மூச்சு முட்டுதுப்பா, தாங்க முடியலப்பா அப்படின்னு வருத்தப்படுவோம். ஆனா குரு குடுக்கக்கூடிய படிப்பினைகள் அப்படின்றது வேற. அதுக்கும் மேல குருனோட பார்வை அப்படின்றது பயங்கர நல்லது செய்யுங்க. இதுக்கு ஒரு கதையே இருக்கு. அந்த கதையை ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். ஒரு முறை என்ன ஆகுது, தேவேந்திரன் வந்து குரு பகவான் கிட்ட வந்து ஜோதிடம் பயில போறார். பயின்ற போன பின்னாடி அப்ப குரு பகவான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு. தேவேந்திரனுக்கு தான் என்ற அகங்காரம் அதிகரிக்குது. அப்ப குரு கிட்ட சொல்றாரு, நான் இப்ப பயங்கரமா உங்களை விட ரொம்ப திறமைசாலியா மாறிட்டேன் அப்படின்னும் போது ஜோதிடத்துல அப்படின் போது குரு சொல்றாரு, சரி ஒரு குழந்தை ஒரு அந்த காலத்துல குழந்தை ஜனிக்குது, இந்த குழந்தையினோட ஜாதகத்தை நீ கணிச்சு சொல்லு அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, இந்த குழந்தை இந்த காலகட்டம், இந்த நாள், இந்த நேரம் இந்த குழந்தைக்கு மரணம் சம்பவிக்கும். இதுதான் இந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்றது அப்படிங்கிறாரு. சரி அப்படின்றாங்க. அந்த நேரம் அந்த க்ஷணம் தேவேந்திரன் குறிக்கப்பட்ட நேரத்துல குரு பகவானும் தேவேந்திரனும் அந்த குழந்தைக்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க. நிற்கும் போது அந்த குழந்தை வந்து ஒரு யானையில அது வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கு. அந்த யானைக்கு மேல கட்டை வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த கட்டையில ஒரு பெரிய நாகம், கருநாகம் அதுல சுத்திட்டு இருக்கு. சுத்திட்டு இருக்கும் போது தேவேந்திரன் சொல்றாரு, இது பாருங்க இன்னும் இத்தனை நொடியில அந்த குழந்தை மரணம் சம்பவிக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப குருவும் பாக்குறாரு, தேவேந்திரனும் பாக்குறாரு, அந்த குழந்தை சாகவே மாட்டேங்குது. மாறா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்த குழந்தை எழுந்து காலை சக்கு சக்கு சக்குன்னு உதைக்குது. உதைக்கும் போது அந்த யானை வந்து சுத்தி சுத்தி அந்த கட்டையில அந்த பாம்பு மாட்டி செத்து போயிடுது. அப்ப தேவேந்திரன் சொல்றாரு, இது என்ன புதுசா இருக்கு, நான் கணிச்ச ஆருடம் தப்பா போயிடுமா, இது எப்படி சாத்தியமே கிடையாது அப்படின்னும் போது, ஜாதகத்துல குழந்தைக்கு குருனோட பார்வை இல்லையே அப்படிங்கிறாரு. அப்ப குரு பகவான் சொல்றாரு, கட்டத்துல குருனோட பார்வை இல்ல, நான் இங்கதானே இருக்கேன், என்னோட பார்வை அந்த குழந்தை மேல பதியுது இல்ல, அப்ப அந்த குழந்தை உயிர் எப்படி பறிக்கப்படும், யமதர்மனால எப்படி அந்த உயிரை வந்து கொண்டு போக முடியும் அப்படிம்பாரு. அந்த மாதிரி இந்த குருனோட பார்வை அப்படின்றது உன்னதமான பலன்களை கொடுக்குங்க. இந்த வருடம் குரு பயிற்சி 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான குரு பயிற்சி. எப்படி ஒவ்வொரு ராசிலையும் குரு பகவான் ஒவ்வொரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ணுவாரு. கடகத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வராரு. ஆக 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து உச்சம் பெற்று அமர்றாரு. அவருடைய பார்வை 5, 7, 9 உச்ச பார்வை. ஆக உச்சம் பெற்று இப்ப கடகத்துல அமர்ந்திருக்காரு. அதுக்கும் மேல அவரோட பார்வையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்கும் நல்லது செய்ய போகுது. முக்கியமா அவருடைய 9ஆம் பார்வை உச்ச பார்வை சனி மேல படிய போகுது. அப்ப மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 7 நாட்டு சனியா இருக்காரு. அதுக்கும் மேல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருக்காரு. தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரு பாத சனியா இருக்காரு. அதே மாதிரி மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இந்த மாதிரி சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்ற ராசிகளுக்கு மேல முக்கியமா ஒரு ராசி சிம்ம ராசியை விட்டுட்டோமே, முக்கியமா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசி அதுதானே, சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியா இருக்காரு. ஆக இந்த 6 ராசிகளுக்கும் சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படுறதுனால சனி கட்டுண்டு கிடப்பாரு, ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. சனினால வரக்கூடிய எந்த விதமான கெடுபலன்களும் இந்த ராசிக்கு வர போறது இல்ல. மீதி இருக்க ராசிக்குலாம் அவர் நிறைய நல்லது செய்ய போறார். குருனோட பார்வை இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லதை சட்டு சட்டு பட்டு பட்டுன்னு நிறைய நல்லது செய்ய போறார். ஆன் தி ஹோல் 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சி நல்லா இருக்கு. இப்ப தனுசுக்கு அவர் அஷ்டம குருவா வந்தாலும் உச்சம் பெற்றிருக்காரு. அவருடைய உச்ச பார்வை நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக இந்த குரு பயிற்சி எல்லாருக்கும் நிறைய நல்லது மட்டுமே நடக்க போகுது. கவலையே பட வேண்டாம், தைரியமா இருக்கு. விருச்சிக ராசிக்காரருக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு பயிற்சியாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். கடந்த ஒரு வருடமாக குரு அஸ்தமத்துல போய் 8ஆம் இடத்துல போய் குருனால எந்த ஒரு பிரயோஜனமும் அடையாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ 9ஆம் இடத்துக்கு போய் ராசியை பார்ப்பது அற்புதம். ஸோ பல விஷயங்கள் நிலுவையிலேயே இருந்து பல விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி அமைப்பு போய்கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம்ல இருந்து அடுத்த 13 மாதங்கள் வரக்கூடிய அந்த குருவின் சஞ்சாரம் கடகத்துல வந்து உச்சம் பெற்று 9ஆம் இடத்துக்கு வர்றார். ஸோ 9ஆம் இடத்துல குரு வருவதே பெரிய விஷயம். அருமையான ஒரு அமைப்பாக ராசியை பார்த்து நல்ல விஷயங்களை கொடுக்கிறார். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான முறையில பார்க்க போறோம். எதுவுமே மூட நம்பிக்கையில போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி பார்க்காமல் மிகைப்படுத்தாமல் பார்க்க போறோம். இதுல பாருங்க, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு 9ஆம் இடத்துல வந்து ராசியை பார்ப்பது மன மகிழ்ச்சியை கொடுக்குது. இதுவரை துயரமாக இதுவரை எதுவுமே நடக்கல அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்ப டக்குன்னு சிலதெல்லாம் நடந்து மன மாற்றங்களை கொடுக்குது. இப்போ ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், நடந்தாதான் நமக்கு சந்தோஷமே ஒழிய நடக்கலைன்னா அதே பாடுதான். ஆனா அது நடக்கிறப்பதான் நம்ம அந்த பிரச்சனையை விட்டு அடுத்ததுக்கு நம்ம வருவோம்.
ஸோ அது மாதிரி சில விஷயங்கள் மூமெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஜூன் மாதம் கண்டிப்பாக உண்டு. நல்ல பலாபலன்கள் நிறைந்த ஒரு அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ இதனால நீங்க பாருங்க, இதுவரை மாணவர்களா இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி, இளம் வயதினரா இருந்தாலும் சரி, சில பிரச்சனையினால் சில விஷயங்கள் வந்து கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லை, எதுவுமே வந்து கொஞ்சம் நம்மளால முழுசா வெற்றி அடைய முடியலை அப்படின்ட்டு இருந்தக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி 5ஆம் இடத்துல இருந்தாலும் குருவின் பார்வை வந்து அது கொஞ்சம் வளப்படுத்தி திரிபலம் கொடுத்து ராகு 4 இருந்து 10ஆம் இடத்துல கேது இருந்தாலும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பிரச்சனைகள் கொடுத்தாலும் இதுல சில பெனிஃபிட்ஸ் கொடுக்குற மாதிரி சில மனம் அமைதி பெற்று மனம் மகிழ்ச்சி பெறக்கூடிய சில வாழ்க்கை மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் செகண்ட் ஆஃப் ஆஃப் 2026 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் 2027 கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, பிஸ்னஸில் ஒரு மாதிரி மந்த நிலையாக இருக்கிறவங்களுக்கு நல்லா கொஞ்சம் ப்ரோக்ரஸ் கிடைக்கிறது, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது, குழந்தைகள் பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறது, அப்பா பையன் விஷயத்துல வந்து இன்னுமே சுபிக்ஷம், இன்னுமே உறவுகள் புதுப்பிக்கிறது, நல்லா பேச்சப் ஆகிறது, குடும்பத்துல மனமகிழ்ச்சி வருவது, குழந்தைகள்னால் நற்செய்தி அடைவது, யோகமாக ஃபீல் பண்றது, யூ ஃபீல் லக்கி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் டக்குன்னு சிலதெல்லாம் எனக்கு எதிர்பார்க்காம நடந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய 12 வருஷத்துக்கு ஒரு தடவை விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடங்கிற பாகிஸ்தானத்துக்கு உச்ச குருவாக வருகிறார். அது இப்போ நடக்குது. ஸோ இது மாதிரி கடந்த 3-4 வருஷமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஒரே இதுவாக நம்ம தீர்த்துக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்தில் இந்த ஆண்டின் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி 2027 10ஆம் இடத்துக்கு குரு வந்து தொழில் மேன்மை, தொழில் முன்னேற்றத்தை, வேலையில் வந்து நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை அது மாதிரிலாம் கொடுக்குறார். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த குரு பயிற்சி நல்ல யோகமான ஒரு குரு பயிற்சியாக இதுவரை கடந்த ஒரு வருடமாக பல பிரச்சனைகள் பண விஷயத்தையா இருக்கட்டும், வரவேண்டிய பணமா இருக்கட்டும், தொழில் ரீதியான அமைப்பா இருக்கட்டும், வேலை மாற்றமா இருக்கட்டும், குடும்பத்துல நிம்மதி இல்லாத அமைப்பா இருக்கட்டும், எல்லாத்திலையுமே ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக உச்சகுரு பார்க்கிறார். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், மனமாற்றம் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல இது கொடுக்குறார். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க என்ன பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர்ல பிறந்தீங்க வைத்து திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் நம்மளுடைய ஜாதகத்தை போட்டு நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, நீங்க வந்து விருச்சிக ராசியில வந்து கேட்ட நட்சத்திரமா, அனுஷமா, விஷாக நட்சத்திரமாங்கிறதெல்லாம் பார்த்து இப்ப நடக்கக்கூடிய தசாபுக்திகள் உங்க லக்னத்துக்கு எவ்வளோ ஒரு நல்ல தசாபுக்திகளா போய் கொண்டிருக்கிறது, ராஜயோக தசைகளாக போகிறதா, சுமாரான தசைகள் போகுதா, எப்போ அடுத்த நல்ல புக்திகள் வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படிங்கிற விஷயங்களமாக துல்லியமாக நம்ம எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்வேயானால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்கள் எல்லாம் தவிர்த்து நம்மளுடைய கர்மா என்ன அப்படிங்கிறது தெரிந்து நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அறிந்து கொண்டேனால் தேவையில்லாத ஒரு முயற்சி, தப்பான ஒரு டைம்ல போய் ஒரு தவறான ஒரு வேலையை செய்து அதுக்காக பயனுகிற பலனை வாங்கி கட்டி வாழ்க்கையில 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் பின்னோக்கி போய் நம்ம வந்து கஷ்டப்படுறோம். இப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஸ்லோவா போகிறது கூட பிரச்சனை இல்லை, வேகமா போய் தவறான முடிவுகளை எடுத்து 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 நம்ம வந்து வாழ்க்கையில தேக்க நிலையாக வாழக்கூடிய அமைப்பு நிறைய தொழிலதிபர்களுக்கு, வேலை செய்பவர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு வருது. இதுல என்னன்னா நம்மளுடைய பிராப்தமான படிப்பு என்ன, பிராப்தமான வேலை என்ன, பிராப்தமான துறை என்ன, எந்த மாதிரி துறை நமக்கு ஒத்துக்கும், எது நமக்கு லக்கியா இருக்கு, எந்த மாதிரி விஷயத்துல போனா நம்ம எளிதில் ஜெயிக்கலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டா, வெளிநாடா, அதே மாதிரி உள்நாடா, எது மாதிரி விஷயங்கள் வேலைன்னு எடுத்துட்டோம்னா கார்பரேட், பிரைவேட் செக்டாரா, அரசு உத்தியோகங்களா, வெளிநாடு வேலையா, எது மாதிரி இது நமக்கு ஜாதகத்துல இருக்குதுங்கிறதெல்லாம் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான முறையில நம்ம பார்த்து எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில போகாமல் ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்துல ஒரு டிகிரியில இருக்கும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கொடுக்குறாருங்கிற இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த சாஸ்திரத்தை பார்த்து நம்மளுடைய கர்மாவை நாமளே அறிந்து, நம்மளுடைய டைம்லைன்ஸை நாமளே அறிந்து, எப்படி ஒரு கூகுள் மேப் வந்து ஒருத்தங்க டிராவல் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துக்கு தேவையான கைடன்ஸ், தேவையான இப்பெல்லாம் நீங்க தான் போய் அந்த வாழ்க்கையில வந்து நீங்க செஞ்சு அதுல சாதிக்கணுமே ஒழிய
ஜோதிடம் என்ன கொடுக்கும்னா, நமக்கு என்ன நேரத்துல செய்யலாம், எது மாரி விஷயத்துல நம்ம செய்யலாம், எது நமக்கு பிராப்தமாக இருக்கு, எது நமக்கு தோஷமாக இருக்கு. அது நீங்க பாஸ்ட் லைஃப்ல நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு மேட்ச் ஆகும். எது உங்களுக்கு நல்லது நடக்குது, எந்த டைரக்ஷன்ல போனா ஈஸியா விஷயங்கள் நடக்குது, எது டைரக்ஷன்ல போனா நமக்கு நம்ம பிரச்சனையா இருக்கு, நம்ம கர்மா எப்படிங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாரி வேலை, தொழில், துறை அது மாரியான விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுத்து, அந்தந்த நேரத்தில் அதது செய்து, நம்மளுடைய யோகமான துறையில போய், யோகமான டைம்ல நம்ம வந்து செய்யும் பொழுது, தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள் இதெல்லாம் தவிர்த்து ஈஸியா ஜெயிக்கலாம். இதுல என்ன நெறைய பேர் பண்றாங்கன்னா, ஏதோ எனக்கு தோணுதே அப்படின்னு பண்றாங்க. அதுல வந்து டியூ டெலிஜென்ஸ் போடாம, எந்த விஷயங்கள் நமக்கு நல்லா வரும், நமக்கு எதுல டேலண்ட் இருக்கு, நம்மளோட ஜாதகம் என்ன சொல்லுது. ஜாதகம் நார்மலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எதுல வந்து உங்களுக்கு லக் இருக்கு, எதுல யோகம் இருக்கோ அதுதான் உங்களுக்கு காட்டும். அதுதான் கிரகத்தின் ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம். ஸோ ஒரு ஒரு ஜாதகத்திலேயும் 9 கிரகங்கள் 12 கட்டத்துல 27 நட்சத்திரத்துல படர்ந்திருக்கக்கூடிய அமைப்புல, உங்களுடைய ஜாதகத்துல நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்கன்னா, லக்னம் தான் தசாபுக்திகளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமே ஒழிய, ராசிக்கு இப்போ குரு பெயர்ச்சி எப்படி இருக்குதுங்கிறது நம்ம பார்த்தோம். அது நம்ம லக்னத்துல வந்து தசாபுக்திகளும் விருச்சிக ராசிக்கு சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது, அடுத்து வரக்கூடிய 3 மாதம், அடுத்து வரக்கூடிய 6 மாதம், அடுத்து வரக்கூடிய 1 வருட காலங்கள் எப்படி இருக்கு, எது மாற விஷயங்கள் காத்து கிடக்குது, எது மாற டைரக்ஷன்ல நாம போனா ஈஸியா நமக்கு வேணுங்கிற கோல்ஸ், நமக்கு வேணுங்கிற குறிக்கோளை அடையலாம், எந்த நேரத்தில் நாம அந்த முடிவை எடுக்கலாம், எந்த நேரத்தை வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கலாங்கிறதெல்லாம் தீர சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், ஜாக்பாட் ராசிகளை நீங்களும் ஒருத்தர். ஏன்னா குரு பகவான் இப்போ உங்களை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஓகேங்களா? அது சொல்லுவாங்கல்ல, கெஞ்சி கேட்டாலும் 5ல் வரமாட்டார் குரு. ஸோ இந்த 5ல் வந்து உங்களை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. போன வருஷமே எனக்கு தெரிஞ்சு விருச்சிகத்துக்கு வந்து அவ்வளோ நல்லது நடந்தது. தொழிலாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், நிறைய பேர் மறுமணமே நடந்தது, நிறைய மறுமணம் நடந்தது, எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருந்தது. இந்த வருஷம் இன்னும் சூப்பர். நீங்கள் எதை தொடுறீங்களோ ஜெயிப்பீங்க, எதை தொடுறீங்களோ ஜெயிப்பீங்க. அதனால் எது வேணுன்றதை கரெக்டாக யோசித்து பண்ணுங்க. மெயினாக நீங்கள் வந்து எது இதில் ஜெயிப்பீங்க அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற முயற்சி, அதை சொன்னீங்க, எதை தொட்டாலும் ஜெயிப்பீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ண வெற்றி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே வரும். இது ஒன்று. இன்னொன்று, குடும்பத்தில் ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி வரும், ஒரு சந்தோஷம் வரும், மைண்ட்லேயும் கிளாரிட்டி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் குழப்பத்தில் இருந்தோம். ஏன்னா சனி பகவான் தாக்கம்லாம் இருக்குது உங்களுக்கு 5ஆம் வீட்டில். அதனால் அந்த மனம் மைண்ட் ஃபேமிலி இதில் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்து அந்த கிளாரிட்டிலாம் வரும். எந்த அளவுக்கு கிளாரிட்டினா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து வீடு வாங்கியிருந்தார். வீடு வாங்கி உறவு முறையில் சொல்லலை, ஏன்னா அவங்களாம் பார்ப்பாங்க இந்த வீடியோ. இன்னொருத்தருடைய பேரில் வாங்கி அவங்களுக்கு பவர் கொடுத்துருந்தாரு. அவங்க வந்து வீடு காலி பண்ண மாட்டேன்னு சொல்ல ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. கடைசியில் வீட்டில் உட்கார வச்சு பஞ்சாயத்து மாரி பண்ணி சரி பண்ணி முடிச்சு கொடுத்தாச்சு. இப்போ பேக் டு அவர் யார் வாங்கினாரோ அவர் பேர்லேயே வந்துருச்சு. இப்போ ஃபேமிலியில் கொஞ்சம் நல்லா இருக்க டைம். இப்படி தான் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கும் நேரம். ஆனால் ஃபேமிலியில் டைம் சரியில்லைன்னா வேறு யார் பேர்லையாவது எழுதி வச்சு பிரச்சனை மாட்டிப்பீங்க. அது கிளியராக அதுக்கான பரிகாரங்கள் நீங்கள் சில செய்யும் போது அது கிளியர் ஆகிட்டு திருப்பி ஜெயிச்சிருவீங்க. ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வருஷம். அதனால் தாராளமாக இறங்கி நீங்கள் செய்யலாம். முயற்சி தொடர்ந்து முயற்சி பண்ண ஜெயிக்கலாம். லவ்வில் ஏதாவது பிரேக்கப் ஆகிடுது, இப்போ விருச்சிகத்துக்கெல்லாம் டக்குன்னு லவ் பிரேக்கப் ஆகிடும். ஏன்னா அவங்க பேசுறது சில டைம் கொஞ்சம் ஹார்ஷாக பேசுவாங்க. அவங்க மனசில் பெருசாக இருக்காது, ஆனால் அவங்க சொல்கிற வார்த்தைகள் கொட்டுற மாதிரி இருக்கும். அது வந்து எல்லாராலையும் டைஜஸ்ட் பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பிரேக்கப் வரும். அந்த மாதிரி பிரேக்கப் ஆகிட்டு யாராவது பிரிஞ்சிங்கன்னா இப்போ பேசி பேச்சப் பண்ணலாம். ஏன்னா 3ஆம் வீடு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா புரிஞ்சு வந்துப்பாங்க. இப்போ உங்களுடைய பேச்சும் கொஞ்சம் கிளாரிட்டி வரும், வர வச்சு ஆகணும். அப்போ தான் நம்ம பிழைக்க முடியும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து பெஸ்ட்டு ஸ்டஃப்னா உங்களுக்கு வந்து திருமணம்ங்க. திருமணம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. திருமணத்துக்கான ஹவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக திருமணம் பண்ணலாம். அதனால் நிறைய பேர் திருமணம், நிறைய பேர் மறுமணம் கேட்டிருந்தீங்க. மறுமணத்துக்குமே டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா விருச்சகத்தில் மறுமணமும் நிறைய நடக்குது. இல்லை அதுக்கும் டைம் நல்லாயிருக்கு. பர்சனல் வாழ்க்கையில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வருஷம் உங்களுக்கானது. தெய்வ வழிபாடுனா திருச்செந்தூர் முருகர்
திருப்பரங்குன்றம் முருகர், வள்ளி தேவானையோட வழிபடுங்க. ஓஹோன்னு வளருவீங்க. இவங்க துர்க்கை அம்மனையும் வழிபடலாம். சூப்பராக இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து குரு பயிற்சி வந்து பொதுவாக பார்த்தோம். உங்களுக்கு வந்து மெயினாக குரு பகவான் எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு, சரிங்களா? உங்கள் வீட்டில் ஒருத்தர் உங்கள் ஒரு ஒரு கட்டத்தில் இருப்பார், ஒரு 4 வீட்டை, ஒரு 3 வீட்டை பார்ப்பார். அப்போ மொத்தம் 4 வீடு வரும். மெயினாக என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும்? கல்யாணம், மகப்பேறு, லவ் செட் ஆகிறது, வேலை, ப்ரமோஷன்ஸ், வேலையில் சம்பள உயர்வு, பிஸ்னஸ் நடக்கிறது, கடன் வாங்கிறத பற்றி, கடன் வாங்கலாமா கொடுக்கலாமா இதை பற்றி, உடல் உபாதைகள் யார் யாருக்கு சரியாகும், கோர்ட்டு கேசஸ், இந்த விஷயங்களெல்லாம் சொன்னோங்க. இதெல்லாம் சொன்னோம். இதுக்கு பொதுவான தெய்வங்கள் சொன்னோம். இது எல்லாமே நான் பொதுவான தெய்வங்கள் சொன்னேன். ஒரு சார்ட்டை எடுத்தால் இன்னும் அக்யூரேட்டாக இப்போ உங்கள் எல்லாருடைய சார்ட்டையும் நான் பார்க்கல. உலகத்துக்குன்னு ஒரு கோச்சாரம் இருக்குது, உலகத்துக்குன்னு ஒரு குரு பகவான் நகர்வு இருக்குது. அதை வச்சு தான் நான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சொன்ன ஜாதகம்னா உலக ஜாதகம். உலகத்தில் எங்கே போனாலும் இது வந்து பிளானட்ஸ். நம்ம வார்த்தையில் பேசலை. இது இப்படி தான் கிரக நகர்வு இருக்குது இந்த அண்டத்தில். அதை வச்சு நம்ம என்னென்ன நடக்க போகுதுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் பொதுவாக. இதுவே பயங்கரமாக வேலை செய்யும். இன்னும் அக்யூரேட்டாக எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் எடுத்து, உங்கள் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் என்ன கிரகம் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற தெய்வங்கள் சொல்லுவோம், அதுக்கேற்ற கோவில்கள் சொல்லுவோம். அங்கே போகும்போது இன்னும் பவரை வேலை செய்யும். அந்த அதுக்கான பரிகாரங்கள் சொல்லும்போது இன்னும் பவரை வேலை செய்யும். ஸோ யாராவது இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுது, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு ப்ரொமோஷன் ஆக போகுது, எனக்கு குழந்தை, இப்போ நிறைய பேர் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு தான் எக்கச்சக்கமாக வராங்க, சரிங்களா? குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ண போகிறேன், இப்போ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன், எனக்கு டேட்டு சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நம்ம கன்சல்டிங் கொடுத்து நம்ம என்ன பண்ணணுன்றது சொல்லலாம். அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான தெய்வ வழிபாடுகள் நம்ம சொல்லலாம். பொதுவாக இந்த குரு பகவான்னா நம்ம ஆலங்குடி சொல்லுவோம் குருஸ்தலம், ஓகே. ஆனால் குருஸ்தலம் நிறைய இருக்குது. சென்னையிலேயே இருக்குது. சென்னையிலேயே அவ்வளவு இவங்க உங்களுக்கு திருவெற்றியூர்லேயே குருஸ்தலம் ஒன்று இருக்குது. திருவெற்றியூரில் குருஸ்தலம் இருக்குது, பாடியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது, திருநெல்வேலியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது. திருநெல்வேலியில் குருஸ்தலம் பெருமாள் ஸ்தலம் ஒன்று இருக்குது, சிவனுடைய நவகைலாயம்ல ஒரு குருஸ்தலம் இருக்குது. இந்த மாதிரி குருஸ்தலங்கள்ன்ட்டு நிறைய இருக்குங்க. தாராளமாக போயிட்டு வாங்க. எதுவுமே முடியலையா, அங்கே பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு வியாழக்கிழமை குரு உரையில் போயிட்டு வாங்க. காலையில் 6:30 மணிக்கு வரும், இல்லை நைட்டு 8:30 மணிக்கு ஒன்று வரும். மதியம் 1:30-2 மணிக்கெலாம் கோவில் நட சாத்தியிருக்கோம். காலையில் இல்லை நைட்டு போயிட்டு வாங்க. அவ்வளோதான். முடிஞ்சால் இந்த குருஸ்தலங்களுக்கு போகலாம், இல்லை பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இல்லை நான் பெருமாள் கோயிலுக்கு தான் போவேன் யாருன்னா ஏன்னா இப்போ நிறைய பேர் அது மாதிரிலாம் அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு முருகர் கோயிலாக சொல்லுங்கள், எனக்கு அவங்க ஒரு கடவுள் கொண்டு வந்துட்டு எனக்கு இதில் ஒன்று சொல்லுங்கன்றாங்க. அதனால் எனக்கு அந்த லாஜிக் தெரியல. சரி, யார் கேட்குறீங்களோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன். நல்லா இருந்தால் சரி. பெருமாள் கோயில் போகணுன்னு வழிபாடு பண்ணுறவங்க லக்ஷ்மி நரசிம்மர் அவரை வழிபாடு பண்ணாங்க. அவரையும் வியாழக்கிழமை குரு உரையில் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக பானகம் கொடுத்து வழிபாடு பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே அந்த குரு பகவானுடைய அருளாலும் நடக்கணும். குரு பகவான்றவர் முழு சுபகிரகம். யானை மேலே வருவார் குரு பகவான். நம்ம வந்து மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்க தட்சிணாமூர்த்தி மட்டும்தான் குரு பகவான் நினச்சிட்டு இருக்கோம். குரு பகவானோட இன்னொரு ரூபம் இருக்குது, வெள்ளை யானை மேலே வருவார். இந்திரன் வந்து ஐராவதத்து மேலே உட்காந்துருக்காருன்னா அந்த பின்னாடி 1000 அர்த்தம் இருக்குது. குரு யார் கூட இருக்காங்களோ அவன் வின் பண்ணிடுவான். அதனால தான் எந்த ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர், நீங்கள் வந்து சச்சின் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வெளிநாட்டில் ரொனால்டோ எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எந்த நடிகர்கள் எடுத்தாலும் சரி, இல்லை எந்த பிஸ்னஸ் மேன் எடுத்தாலும் சரி, எல்லாருக்குமே மென்டார்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதை வந்து தமிழ்லையும் சமஸ்கிருதத்துலேயும் குருன்னு சொல்கிறோம். குரு இல்லாத ஆட்டம் குருட்டு ஆட்டம். யார் குருவை வச்சுட்டு குரு பேச்சை கேட்குறீங்களோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால் உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.